கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி பண ஆசையினாலே பலவிதமான தீமையிலே சிக்கிக் கொள்கிறார்கள், பலவிதமான வேதனையிலே சிக்கிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசத்தை வைக்காமல் பணத்தை நம்புகிறதினாலே, பண ஆசை அவர்களுக்குள்ளே இருப்பதினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே பண ஆசை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி விலகி போய்விட்டோமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பண ஆசை அநேக தீமைகளுக்கு வேறாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, பண ஆசை வரும் பொழுது அநேக வேதனைகள் குடும்பத்திலே இருக்கும். ஏனென்றால் பண ஆசையினாலே, அந்த இச்சையினாலே மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிப்பது, மற்றவர்களுடைய வளர்ச்சியை கெடுப்பது, மற்றவர்களுடைய காரியங்களை சொத்துக்களை அபகரிப்பது, இப்படிப்பட்ட பலவிதமான தீமைகளை செய்வார்கள். தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. தேவனால் உண்டான பிள்ளைகள் நன்மைகள் செய்வார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்குள்ளே பண ஆசை வரும் என்றால் நாம் எங்கேயோ பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று எண்ணம் நமக்கு வேண்டும். இன்றைக்கு அது இல்லாததினாலே, போதும் என்கிற மனது இல்லாததினாலே அநேக பேர் இச்சையிலே சிக்கி பண ஆசையிலே விழுந்து போய் அநேக வேதனையிலே சிக்கிக் கொள்கிறார்கள். பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் என்று குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல், அநேக காரியங்களிலே விடுதலை இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வசனம் சொல்கிறது. அதனோட வேதனையை கூட்டார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே வேதனைகள் இருக்காது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஐஸ்வர்யம் இருக்கும். நமக்கு என்ன வேண்டும், நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவார். அவர் நம்மை போஷிக்கிறவர், அனுதினமும் நம்மை நடத்துகிறவர். ஆனால் நமக்கு போதும் என்கிற மனது இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசையினாலே, அந்த இச்சையினாலே இயேசு கிறிஸ்துவை விட்டு வலுவே அநேக வேதனைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக வேண்டும். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் நாடு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய மனுஷன் இவைகளை விட்டு ஓட வேண்டும். இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு ஓட வேண்டும். பண ஆசையை விட்டு ஓட வேண்டும். யூதாசின் வாழ்க்கையிலே பண ஆசையினாலே இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்தான். முடிவோ மரணம். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாயிருக்க வேண்டும். நமக்குள்ளே பண ஆசை வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்குள்ளே ஏன் பண ஆசை? நம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்க வேண்டும். நமக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தால் அவர் சகல ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சகலமும் அவருடையது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு ஓடி நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். தேவ பக்தியை நாட வேண்டும். இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அன்பை தரித்து கொள்ள வேண்டும். பொறுமையும் சாந்த குணத்தையும் நாட வேண்டும். ஹல்லேலூயா. நம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள், அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசையை விட்டு விலகுவோம். பண ஆசை என்ற தீமை நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த வேர் நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த வேர் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்முடைய முழு வாழ்க்கையை அழித்துவிடும். அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். அவரில் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று வாழ்வோம்.
இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறாரா? இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடக்கிறோமா? அதையே பற்றி யோசிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது மற்ற எல்லா தேவைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சத்தை பெருக பண்ணுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாளுக்கு நாள் நம்மை விருத்தியடைய செய்வார், நம்மை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேலாக இருக்கிறோமா? அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறோமா? அவருடைய ஆடுகளாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? அல்லது அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று, ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்று குறுக்கு வழியிலே போகாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். பண ஆசை என்கிற தீமையை விட்டு விலகுவோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் வழி நடத்துவீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய வல்லமினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ரீபா கபரா ஷகர கதுரி கரதரபலா ரியா கபூர சந்த ரதன ஹதரபலா. தேவனுடைய வல்லமை பிள்ளைகள் மீது வெளிப்படுவதாக. ரீபா லஹா தர ஷக ரதுரு ஷே நே ரேதரபா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனமிறங்கி ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக. என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ எல்லாவற்றிற்கும் பதில் கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு, வியாதியோடு, சோர்ந்து போய் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, பசுகத்தை கொடுங்க. என் தேவன் சுகப்படுத்துகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சாத்திர கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை, கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உடைய ஆளுகைகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பம் முழுவதையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.